ஹாய்! இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோல கோல்டு காயின் ஒண்ணு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாம நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது எந்த மாரி வாங்கினேன் அப்படின்ற விஷயங்கள தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். திரும்பவும் பேங்க்ல நகைய அடகு வச்சு தான் அத வாங்கியிருந்தேன். கூடவே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் ஜுவல்ஸை வந்து ஒரு 6 கிராம்ஸ் இருக்கும். அது வந்து பேங்க்கில் அடகு வச்சு தான் நான் இந்த கோல்டு காயினை வாங்கியிருந்தேன். ஸோ அது என்னென்ன நகை அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட இதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடியுமே நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். மினிமம் கிராம்ஸ் கூட வந்து ஐஓபி பேங்க்கில் அடகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி அடகு வச்சு திருப்பி நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ திரும்பவும் அந்த செட்டை தான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் தான் அடகு வச்சுருக்கேன். அப்போது அடகு வச்சப்போ வந்து ஒரு 32,000 34,000 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் போனப்போ வந்து 44,000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த கார்டையுமே நான் உங்ககிட்ட மேலே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். என்னென்ன ஜுவல்ஸ் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட வீடியோவில் காட்டுறேன். ரொம்ப சின்ன சின்ன ஜுவல்ஸ் தான் எல்லாம். 2 கிராம்ஸில் 3மே வந்து 2 கிராம்ஸ் தான். ஒரு ரிங்கு 2 செட்டு இயரிங்ஸ். ஸோ என்னோடய சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் அடகு வச்சு திருப்பி இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே செட்டு தான் இப்போ திரும்பவும் அடகு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி தான் 44,000 கிட்ட வரும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன். அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த சார்ஜ்லாம் வந்து பேங்க்கில் கம்மியாக ஒரு 300 கிட்ட தான் எனக்கு எடுத்தாங்க. போக மீதி அமௌண்ட் அப்படியே வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. இந்த கோல்டு காயின் வாங்கியிருந்தேன் 7,500. அது போக இன்னொரு விஷயத்தையுமே நான் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் நார்மலாக நம்மக்கிட்ட நகைங்க இருக்குது, வெள்ளி நம்ம கொலுசு வச்சுருக்கோம், கம்பல் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் அடகு கடையை பார்த்து போவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக காசு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொலுசு வந்து 2 இருந்தது. அதாவது ஒரு செட்டு 2 காலுக்கு ஒன்று போடுவோம் இல்லைங்களா, ஒரு செட்டு. அதை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த காசை நான் கொடுத்துட்டு அடகு கடையில் என்ன வட்டி கொடுப்பாங்களோ அதே வட்டி தான். பட் என்ன அப்படின்னா அடகு கடையில் வந்து 1 மாத வட்டியை கூட நமக்கு கம்மி பண்ண மாட்டாங்க. அந்த நகையை நம்ம திருப்பும் போது அப்படியே எத்தனை மாதம் நம்ம அடகு வச்சோமோ அத்தனை மாதம் அமௌண்ட்டு ஸ்டார்டிங் கொடுக்கும் போதும் அந்த மாதம் வட்டியை எடுத்துப்பாங்க. ஆனால் மூட்டும் போது நம்ம முழுசாக 8,000 தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மாதம் வந்து அந்த வட்டியும் அப்படியே கணக்கு பண்ணிக்கிட்டே வந்து அசலோடு சேர்ந்து ஃபைனலாக அந்த நகையை திருப்பும் போது நம்மக்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. என்ன தான் தெரிஞ்சவங்க வாடிக்கையாக வராங்க அப்படின்னா கூட ஒரு 100, 200ன்னு கூட வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட தானே வாங்கியிருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு ஒரு கராராக வந்து ஒரு அரக்கத்தனமாக இருக்க முடியாது. ஸோ மாதம் மாதம் கரெக்டான வட்டி வந்து கொடுக்கணுன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அடகு கடையிலையும் அந்த மாதிரி கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. மூட்டும் போது தான் சேர்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் நான் வந்து மூட்டும் போது ஒரு 2, 3 மாத வட்டியை கூடவே நான் கம்மி பண்ணி அவங்களுக்கு குறைச்சி கொடுத்து வாங்கிப்பேன். இது வந்து எப்படி அப்படின்னா நமக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பணம் வந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்குமே வந்து அடகு கடையை கம்பேர் பண்ணும்போது ஓகே லாபம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில அடகு கடைகளில் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் நகையை நீங்கள் வட்டியும் கட்டல அசலும் கட்டலன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பொருள் நமக்கு கிடைக்காது. ஆனால் சில கடைகளில் 2, 3 வருஷம் ஆனாலுமே அந்த பொருளை பாதுகாத்து தான் வச்சுருக்காங்க. ஆனால் வருஷம் வருஷம் நமக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போயும் வாங்கிக்கலாம். ஆனால் என்கிட்ட எப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் வந்து அவங்க பொருள் அப்படியே தான் இருக்கும். அவங்க அசலை கொடுத்துட்டு வட்டி அவங்களால முடிஞ்ச வட்டியை கொடுத்துட்டு அந்த நகையை என்கிட்டேருந்து வாங்கிக்கிறதா இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன்னா கேட்டால் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா எனக்குமே வந்து கொஞ்சம் பண தேவை இருக்குது. என்னால் வேலைக்கு போக முடியல. எப்போவுமே வந்து எனக்குள்ளே வந்து நான் சம்பாதிக்க முடியல. ஸோ என் சைட்லேருந்து என் ஹஸ்பண்டுக்கு எந்த சப்போர்ட்டும் என்னால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்போவுமே எனக்குள்ளே அது உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு நம்ம மொபைலுக்கு ஒரு ரீசார்ஜ் காசை கூட நம்மளால் ஒரு மந்த்லி ரெடி பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் நம்மளால் எப்படி சம்பாதிக்க முடியும், வேலைக்கு எப்படி போக முடியும், வீட்டிலேருந்து எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு எப்போவுமே இந்த தாட் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும்.
ஸோ நானுமே வந்து பார்த்துக்கிட்டோ யோசிச்சுக்கிட்டோ தான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து சரி ஓகே இந்த மாதிரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது நானாக தேடி போய் கேட்கல. அவங்க வாண்டடாக வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது, நான் அதை உங்ககிட்ட தரேன், எனக்கு இவ்வளோ காசு வேணும், உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் சரி ஓகே யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே இது நம்ம பண்ணால் நமக்கும் கரெக்டாக தான் இருக்கும். சரி ஓகே நம்ம இந்த ஒரு முறை பண்ணி பார்க்கலாம், நமக்கு செட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம அடகு கடை மாதிரிலாம் ப்ராப்பராக இதை நடத்த முடியாது. ஏன்னா இப்போ திருட்டு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது நமக்கு பிரச்சனையில் தான் போய் முடியும். ஸோ நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் வந்து அவங்க பொருள் இருக்குது இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது அப்படின்னா, ஓ சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா ஒரு ரொட்டேஷன்லேயே தான். இப்போ என் கையில் ரெடியாக பணம் இருந்து நான் எடுத்து கொடுத்து பொருளை வாங்கி வைக்கிற மாதிரி கிடையாது. நகையை வந்து பேங்க்கில் அடகு வச்சு தான் இதுக்கான அமௌண்ட்டை நான் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இப்போதைக்கு என் சிச்சுவேஷன் இருக்குது. என்கிட்ட நகை இல்லை அப்படின்னாலும் அவங்க கொடுக்குற நகையும் என் பொருள் கூட சேர்ந்து நான் அடகு வச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து எனக்கும் நஷ்டம் இல்லை, வைக்கிற அவங்களுக்குமே வந்து அடகு கடையை கம்பேர் பண்ணும்போது ஓகே நமக்கு லாபம் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நானுமே வந்து இப்போ அடகு வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வட்டியெல்லாம் வருது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்து நான் ஒரு கணக்கு பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் இந்த விஷயத்த இந்த மாதிரி பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு சீட்டில் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அவங்க கொடுத்த இந்த பொருளை வந்து நான் தனியாக ஒரு பர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அந்த சீட்லேயுமே எழுதி வச்சுருக்கேன், எந்த மாதம் வச்சாங்க, எவ்வளோ அசல் வாங்கினாங்க, இதுக்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். என் ஞாபகத்துக்காக தான். ஸோ ஞாபகம் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக.